அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வேலூர் பொதுக்கூட்டத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா, மற்ற எங்கேயும் இல்லாதது போல வேலூரில் பந்தல் போட்டிருந்தாங்க. மேலே கூரை, அதாவது பந்தல் போட்டு இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தது, சேர் போட்டிருந்தாங்க. அதற்காக விஜய் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மற்றும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலிக்குள்ள போகலாம். இப்போ இந்த பொதுக்கூட்டத்தில் மக்கள் பிரச்சனை ஏதாவது பேசினாரா அப்படின்னா, மக்கள் பிரச்சனை பற்றி எதுவுமே பேசல. எல்லாம் இவருடைய பிரச்சனை பற்றி தான் பேசுறாரு. ஒரு பொதுக்கூட்டம்னாக்கா பொதுவான அந்த ஊர் மக்களுக்கு, அந்த தொகுதி மக்களுக்கு, அந்த சுற்று வட்டார பகுதி மக்களுக்கு என்ன குறை, என்ன குற்றம் இருக்குது, நான் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்கிறது தான் பொதுக்கூட்டம். இவர் மக்கள் பிரச்சனை பற்றி எதுவுமே அடையாளம் காட்டாமல், எதை பற்றியுமே பேசாமல், இவருடைய பிரச்சனை, இவர் சொந்த பிரச்சனை, இவர் கட்சி பிரச்சனை கூட இல்லை, இவர் சொந்த பிரச்சனை, இவர் சொந்த பிரச்சனையை சொல்லிட்டு போயிட்டு இவர் பொதுக்கூட்டம் அப்படின்றாரு. அதில் முக்கியமாக சொல்கிறது என்னன்னா, கரூரில் யாரால 41 பேர் சாவு நடந்தது? இவரால் தான் நடந்தது. இவரை பார்க்க வந்தால் ஜனங்க தான் இறந்தாங்க. இப்போ இதுக்கு யார் காரணம்? ஒரு விதத்தில் நீ காரணம் தானே. உன்னை பார்க்கத்தானே வந்தாங்க. அவங்களுக்கு சரியான வசதி பண்ணி கொடுக்கல, சலுகைகள் பண்ணி கொடுக்கல, தண்ணி கொடுக்கல. இதை ஒத்துக்கிறதுக்கு மனம் இல்லாமல் முதல்வர் என் மேலே பழிய போட்டுட்டாருன்னு அபாண்டமாக குறை சொல்கிறார். முதல்வர் என்ன சொன்னார்? ஆக்சுவலாக எந்த ஒரு கட்சி தலைவருக்கும் தன் தொண்டன் இறப்பதை விரும்ப மாட்டார் அப்படின்ற அர்த்தம் ஒன்று தான் சொன்னார். எந்த தலைவனும் தன்னுடைய தொண்டன் இறப்பதை விரும்ப மாட்டான் அப்படின்னு, இது அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு தான் முதல்வர் சொன்னார். ஆனால் இவர் என்னன்றாரு, முழு பூசணிக்கே சோத்தில் மறைக்கிறார். அதை கடந்து போகிறார், என் மேலே பழிய போடுறாரு. முதல்வர் கரூர் பிரச்சனை என் மேலே பழிய போடுறாரு அப்படின்றாரு. பழி மேலே போடுறாங்க போடல, நீயே அதை ஏற்றுக்கணுமாச்சு. அந்த குற்ற உணர்ச்சி உனக்கு இருக்குது, அதனால நீ பேசுகிற. அந்த குற்றம் யாரால் நடந்தது? அந்த குற்றத்துக்கு காரணம் யார்? 41 சாவுக்கு காரணம் யார்? 47 பேர் சாவுக்கு காரணம் யார்? ஏதோ ஒரு விதத்தில் நீயும் தானே. அதையும் ஏற்றுக்கணும் மனம் இல்லை. நீ நாளைக்கு எப்படி 8 கோடி பேருக்கு நீ எப்படி பண்ணுவ? எப்படி இந்த நாட்டை காப்பாற்றுவ? எப்படி தமிழ்நாட்டை நீ ஆளுவ? நீ ஒரு சுயநலவாதி மாதிரி பேசுறிய. பொது பிரச்சனை பற்றி எதையுமே பேசாத. நீ இப்படி பேசும்போது மக்கள் எப்படி உன்னை நம்பி ஓட்டு போடுவாங்க? இதுதான் என்னுடைய முக்கியமான கருத்து. இதை பற்றி எனக்கு அந்த மீட்டிங்கை பற்றி பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. அது என்ன கருத்து பேசுனா நம்ம அதை பற்றி பேசுறதுக்கு ஒரு கருத்துமே இல்லை, ஜீரோ. எதை பற்றியும் பேசாத. இவருடைய புலம்பலை புலம்பிட்டு அந்த பேப்பரை பார்த்து அழுதுட்டு, நீ உங்கள் நிர்வாகிகள் கூட்டன்ற நிர்வாகிகள் உட்காந்துருக்காங்க. சரி, அப்படியே உங்கள் கட்சிக்கு தொண்டர்களே வச்சுக்கோங்க. உங்கள் கட்சி தோறட்ட போய் கத்தினாக்கா அழுதாக்கா என்ன பண்ணுவாங்க? பொதுமக்கள் அழுதாலும் ஓட்டு போடுவாங்க. உங்கள் கட்சி தொண்டர்கள், உங்கள் கட்சி நிர்வாகிகள், அவங்கக்கிட்ட எதுக்கு அழுவுறீங்க? நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். இல்லை இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு அதை சொல்லுங்கள். நான் வந்தால் இதை பண்ணுவேன்னு சொல்லுங்கள். இது எதையுமே சொல்லாமல் அப்படியே கண்ணு மூடித்தனமாக அழுவுறதுல என்ன ஒரு பொருளே புரியல எனக்கு இதை பற்றி விமர்சனம் பண்ணுறது கூட எனக்கு ஆர்வமே இல்லை. சரி, இருந்தாலும் இது சொல்லணுமேன்றதுக்காக சொல்கிறேன். வேறு என்ன பண்ணுறது? டிவிகே கட்சியை பற்றி எனக்கு என்ன தான் சொல்கிறேன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டு புகழ் ஜூலி இருக்காங்க பாருங்க, அவங்க இதை பற்றி அவங்களுடைய விமர்சனம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பொது வழிக்கு வந்துட்டு பிறகு, பொது அரசியலுக்கு பொதுமக்கள்கிட்ட நீ வந்துட்டு பிறகு உங்களை பற்றி விமர்சனம் இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கணும். அதுக்கு நீ கருத்து ரீதியாக பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு அவங்க மேலே தப்பு தப்பாக சொல்கிறது, அவங்க என்ன சொல்கிறதே தெரில. இணையதளத்தில் ஃபுல்லாக அவங்கள பற்றி ரொம்ப கழுவி ஊற்றுறீங்க. அவங்க ஒரு பெண்ணுன்ற பாராமல் இது எப்படிங்க? இது டீக்காரர்களுக்கு கொஞ்சம் கூட அந்த ஆறாவது அறிவு இருக்காதா? தலைவர் வழியோ தொண்டன வழியா? ஒன்று தலைவராவது கண்டிக்கணும், இல்லை தொண்டர்களுக்காக சுய அறிவு இருக்கணும். அது எப்படி இருக்கும்? தலைவனுக்கே இல்லையே, தொண்டர்கள் எங்கேருந்து இருக்கும்? நான் மிகவும் மன வருத்தத்தோடு இந்த காணொலி பேசுகிறேன். உண்மையிலே இது ரொம்ப வருந்தத்தக்க நிகழ்ச்சி. ரொம்ப வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். டிவி தோழர்களே, கொஞ்சம் புரிஞ்சு நடக்குங்க, கொஞ்சம் அரசியல் வாய்ப்படுங்க.
கொஞ்சம் முன்கூட்டியே அந்த அரசியல்லாம் கொஞ்சம் படிங்க, வரலாற படிங்க. பொதுமக்கள் இடையூறு இல்லாம கொஞ்சம் நடத்துங்க, எது நடந்தாலும். அ அன்னைக்கு அந்த சாதம் குடுக்குறாங்க, சாதத்த வாழ்நாள்லயே பார்க்காத மாரி அந்த சாப்பாடு பொட்டலத்த அப்படியே வாங்கிருங்க. அ வீட்ல சாப்பிட்டு தானே வந்தீங்க. இல்ல சரி காலைல ஒரு வேள சாப்பிடாம வந்தீங்கன்னு வச்சுக்கங்க. நீங்களே உங்களையே அசிங்கப்படுத்திக்கிறீங்க அது. இத பக்கத்து மாநிலத்துக்காரன் பார்த்தா என்ன நெனைப்பான்? சாப்பாடே பார்க்காத மாரி பண்றீங்கல்லங்க. அந்த 6வது அறிவ கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. நீங்க பார்க்கறது இப்ப உங்கள நீங்க விஜய் கார்ல வராரு, ஏறுறாரு, போறாருன்ற காட்டுற மாரி உங்கள இது மாரி சாப்பாடு இது மாரி பண்றாங்க எல்லாத்தையும் காட்டுவாங்க. இப்போ வந்து அந்த மாரி இருக்குது இப்போ. ரொம்ப முன்னேறிடுச்சு. கேமரா வந்து எங்க இருக்கு கேமரா இருக்குது இல்லன்னு தெரியாது. எல்லாத்தையும் காட்டுவாங்க. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கங்க. மிக மன வருத்தத்தோட இத நானு எனக்கு வீடியோ போடுறது மனசே இல்ல எனக்கு. இருந்தாலும் இத சொல்லணுன்றதுக்காக சொல்றேன் நானு. ரொம்ப வருத்தம் தான். எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சரி. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். அடுத்த காணொளியாவது நல்ல கொடுங்க. நல்ல கன்டென்ட்டா கொடுங்க. டிவிக்கு தோழர்களே. நன்றி, வணக்கம்.